உலகிலேயே மிக ஆபத்தான கடல் பகுதி. கண்ணுக்கு தெரியாத அதிநவீன ராடார்கள், எந்நேரமும் தாக்கத் துடிக்கும் ஏவுகணைகள், சுற்றிச் சுழலும் ட்ரோன்கள். இந்த பாதையை தாண்டினால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலை. இங்கேதான் ஒரு இந்திய மாலுமி ஒட்டுமொத்த ஈரானிய கடற்படையையே ஏமாற்றிவிட்டு தனது பிரம்மாண்டமான கப்பலை சத்தமில்லாமல் கடத்தி வந்திருக்கிறார். இது ஏதோ சினிமா கதையல்ல, கடந்த சில நாட்களாக உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ள ஒரு நிஜமான த்ரில்லர் சம்பவம். மார்ச் 2026இல் மத்திய கிழக்கில் போர் உச்சத்தில் இருக்கும் இந்த சூழலில் ஷென்லாங் என்ற கப்பல் எப்படி தப்பியது? அந்த 15 மணி நேர பயணத்தில் என்ன நடந்தது? இந்திய மாலுமி கையாண்ட அந்த மாஸ்டர் பிளான் என்ன? விரிவாக பார்ப்போம். முதலில் கள நிலவரத்தை புரிந்து கொள்வோம். 2026இன் தொடக்கத்திலிருந்தே ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. அமெரிக்காவின் தலையீடு, ஏவுகணை தாக்குதல்கள் என ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஒரு எரிமலை போல கொதித்து கொண்டிருக்கிறது. இதில் உலக நாடுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது ஹார்மூஸ் ஜலசந்தி. உலகத்தின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20 முதல் 30% இந்த குறுகிய கடல் பாதை வழியாகத்தான் நடக்கிறது. ஆனால் இப்போது இந்த பாதையை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. எங்கள் அனுமதியின்றி யாரும் இங்கே நுழைய முடியாது என்பதுதான் ஈரானின் நேரடி எச்சரிக்கை. இந்த சூழலில்தான் சவுதி அரேபியாவிலிருந்து 1.35 லட்சம் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா நோக்கி புறப்பட்டது ஷென்லாங் என்ற சூயஸ் மேக்ஸ் கப்பல். மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த கப்பல் சவுதி அரேபியாவில் இருந்து தனது பயணத்தை தொடங்கியது. கப்பலில் இருப்பது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கச்சா எண்ணெய். இது இந்தியாவுக்கு, குறிப்பாக மும்பையில் இருக்கும் மஹூல் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மிக முக்கியமானது. ஆனால் வழியில் இருப்பது ஈரானின் இராணுவ கண்காணிப்பு. பொதுவாக கடல் பயணத்தில் AIS எனப்படும் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் மிக முக்கியம். இது ஒரு கப்பல் எங்கே இருக்கிறது, அதன் வேகம் என்ன, அது எங்கே போகிறது என்பதை சுற்றியுள்ள எல்லாருக்கும் காட்டிவிடும். ஆனால் ஈரானின் ரேடாரில் சிக்கினால் கப்பல் சிறைபிடிக்கப்படலாம் அல்லது தாக்கப்படலாம். இங்கிருந்துதான் அந்த இந்திய மாலுமியின் துணிச்சலான திட்டம் தொடங்குகிறது. அவர் முதலில் செய்த காரியம் கப்பலில் இருந்த அத்தனை விளக்குகளையும் அணைத்ததுதான். ஒரு சிறிய வெளிச்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இருள் சூழ்ந்த கடலில் ராட்சத உருவம் கொண்ட அந்த கப்பல் ஒரு மர்ம கப்பலைப் போல நகரத் தொடங்கியது. ஆனால் வெறும் விளக்குகளை அணைத்தால் மட்டும் போதுமா? கண்டிப்பாக போதாது. இங்கேதான் அந்த மாலுமி சர்வதேச விதிகளில் இருக்கும் ஒரு சிறிய ஓட்டையை பயன்படுத்தினார். பொதுவாக AIS கருவியை அணைப்பது குற்றம். ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் அதை அணைக்கலாம் என்ற விதி இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திய மாலுமி தனது டிரான்ஸ்பாண்டர்களையும் அடையாள கருவிகளையும் முழுமையாக அணைத்தார். இப்போது ரேடார் திரையில் ஷென்லாங் கப்பல் காணாமல் போய்விட்டது. நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எந்த பக்கம் இருந்து ஏவுகணை வரும் என்று தெரியாத ஒரு சூழலில் இப்படி ஒரு முடிவை எடுப்பது எவ்வளவு பெரிய ரிஸ்க்? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திட்டம் இதோடு முடியவில்லை. கப்பலின் அடையாளத்தை மாற்ற அவர் எடுத்த அடுத்த முடிவு இன்னும் ஆச்சரியமானது. அந்த கப்பல் லைபீரிய நாட்டுக் கொடியுடன் பயணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஈரானிய கடற்படையின் கவனத்தை திசை திருப்ப கப்பலின் கொடியையும் அடையாளத்தையும் வேறொரு நாட்டுடன் தொடர்புடையது போல தற்காலிகமாக மாற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை ஸ்பூஃபிங் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு இடத்தில் இருந்து கொண்டே தான் வேறு இடத்தில் இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்குவது. ஆனால் இது மிக ஆபத்தானது. ஏனென்றால் கடலில் மற்ற கப்பல்கள் மீது மோதுவதற்கான வாய்ப்பு 90% அதிகம். GPS வசதி இல்லாமல் வெறும் வரைபடங்களையும் அனுபவத்தையும் மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழைந்தார். அந்த பதற்றமான 15 மணி நேரம். ஹார்முஸ் ஜலசந்தி என்பது மிக குறுகிய பாதை. ஒரு பக்கம் ஈரானின் கடற்படை தளங்கள், இன்னொரு பக்கம் ஓமலின் எல்லை. இடையில் மிக குறுகிய இடைவெளியில் கப்பலை செலுத்த வேண்டும். மாலுமிக்கு தெரியும், ஒரு சிறு தவறு நடந்தாலும் கப்பல் தரை தட்டலாம் அல்லது ஈரானின் வேகப்பந்து படைகள் கப்பலை சூழ்ந்து கொள்ளலாம். அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், ஈரானிய கடற்படை அந்த சமயம் வானில் ட்ரோன்களை பறக்கவிட்டு கண்காணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் விளக்குகள் அணைக்கப்பட்ட நிலையில் கடல் அலைகளின் சத்தத்திற்கு இடையே எந்தவித மின்காந்த அலைகளையும் வெளிப்படுத்தாமல் ஷென்லாங் ஒரு நிழலைப் போல முன்னேறியது. இந்த தந்திரத்தை டார்க் டிரான்சிட் என்று கடற்படை நிபுணர்கள் அழைக்கிறார்கள். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்தாலும் இதே பாதையில் வந்த எல்லா கப்பல்களும் தப்பிக்கவில்லை என்பதுதான் இங்கே ஒரு சோகமான உண்மை. சில நாட்களுக்கு முன்புதான் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த மயூரி நாரி என்ற கப்பல்
இதே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த கப்பல் குஜராத்தின் காண்ட்லா துறைமுகத்திற்கு வரவேண்டியது. ஆனால் ஈரானிய கடற்படை அந்த கப்பலை இடைமறித்து தாக்குதல் நடத்தியது. துரதிர்ஷ்டவசமாக அந்த தாக்குதலில் 2 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். ஒருவர் காணாமல் போனார். எங்கள் அனுமதியின்றி இந்த பாதையை கடக்க முயன்றால் இதுதாம் கதி என்று ஈரானிய கடற்படை தளபதி டாங்சிரி வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் கடமை. இந்த இரண்டிற்கும் நடுவில்தான் ஷென்லாங் கப்பலின் மாலுமி போராடினார். இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை பார்க்கலாம். ஏன் இந்திய மாலுமிகள் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறார்கள்? இதன் பின்னணி என்ன? இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 80% மேலாக இறக்குமதியைத்தான் நம்பியிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, ஈராக் போன்ற நாடுகளிலிருந்து வரும் எண்ணெய் ஹார்முஸ் வழியாகத்தான் வரவேண்டும். ஒருவேளை இந்த போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடும். இது நாட்டின் பொருளாதாரத்தையே முடக்கிவிடும். இதனால்தான் ஆபத்து என்று தெரிந்தும் இந்திய மாலுமிகள் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். ஷென்லாங் கப்பல் கொண்டு வந்த 1.35 லட்சம் டன் எண்ணெய் என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. இது மும்பையின் ஒரு வார தேவைக்கான எரிபொருளை வழங்கக்கூடிய அளவு பெரியது. சரி, தொழில்நுட்ப ரீதியாக ஒரு கப்பல் எப்படி ரேடாரிலிருந்து மறைய முடியும்? பொதுவாக ரேடார் என்பது மின்காந்த அலைகளை அனுப்பி அது ஒரு பொருளின் மீது பட்டு திரும்பி வருவதை வைத்து அந்த பொருளை கண்டுபிடிக்கும். ஆனால் நவீன ரேடார்களை கூட ஏமாற்ற முடியும். கப்பலை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் திருப்புவது, இரும்பு பகுதிகள் அலைகளை சிதறடிக்கச் செய்வது போன்ற நுணுக்கங்களை மாலுமிகள் பயன்படுத்துவார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமானது ரேடியோ மௌனம். யாரிடமும் பேசாமல் எந்த சிக்னலையும் அனுப்பாமல் இருப்பது. இப்போது மும்பை வந்து சேர்ந்துவிட்ட அந்த கப்பலின் மாலுமி, நாங்கள் செய்தது ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான், எந்த விதியையும் மீறவில்லை என்று அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக சில ஊடகங்கள் கூறுகின்றன. இந்த பிரச்சனையின் வரலாற்று பின்னணியை சற்றே கவனிப்போம். 1980களில் நடந்த ஈரான்-ஈராக் போரின் போதும் இதேபோன்ற ஒரு சூழல் நிலவியது. அப்போது அதை டேங்கர் வார் என்று அழைத்தார்கள். அப்போது நூற்றுக்கணக்கான கச்சா எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டன. 2026இல் நாம் மீண்டும் அதே நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்போது இருந்ததை விட இப்போது தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. சேட்டலைட் கண்காணிப்பு மிக துல்லியமாக இருக்கிறது. இவ்வளவு கண்காணிப்பையும் மீறி ஒரு இந்திய மாலுமி கப்பலை கொண்டு வந்தது என்பது உலக நாடுகளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவின் உளவு அமைப்புகள் கூட இந்த கப்பலின் நகர்வை சரியாக கணிக்க முடியவில்லை என்று சில சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த போராட்டம் இத்துடன் முடிவிடவில்லை. ஈரானின் எச்சரிக்கை இப்போது இன்னும் தீவிரமாகியுள்ளது. யார் மறைந்து வந்தாலும் சரி, எங்கள் நவீன ட்ரோன்கள் அவர்களை கண்டுபிடிக்கும் என்று ஈரான் மீண்டும் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்திய அரசு ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறது. ஒரு பக்கம் ஈரானுடன் நல்லுறவை பேண வேண்டும், இன்னொரு பக்கம் தனது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்திய கடற்படை இப்போது தனது போர்க்கப்பல்களை ஏடன் வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதிகளில் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் ஹார்முஸ் ஜலசந்திக்குள் இந்திய போர்க்கப்பல்கள் நுழைவது சர்வதேச பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் வணிக கப்பல்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இதை பற்றி மாலுமிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். மயூரி நாரி கப்பலில் நடந்த உயிரிழப்புகள் எங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. எங்களை பொறுத்தவரை கப்பலையும் அதில் இருக்கும் மாலுமிகளையும் பாதுகாப்பதே முதல் கடமை என்று அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் ஷென்லாங் கப்பல் மாலுமி செய்தது ஒரு வீரதீரச் செயல் என்று ஒரு சாரார் பாராட்டினாலும் பாதுகாப்பு வல்லுநர்கள் சிலர் இதை எச்சரிக்கையாக பார்க்கிறார்கள். ஒருவேளை இந்த கப்பல் இன்னொரு கப்பல் மீது மோதியிருந்தால் அது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பது அவர்களின் வாதம். ஆனால் போர் நடக்கும் இடத்தில் விதிகளை விட உயிரும் நாட்டின் தேவையும் தான் முதன்மையாக இருக்கிறது. இதன் தாக்கம் இந்திய சந்தையில் எப்படி இருக்கும்? தற்போது மும்பை வந்து சேர்ந்துள்ள அந்த 1.35 லட்சம் டன் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும்போது அது எரிபொருள் விலையை சற்றே நிலைப்படுத்தும். ஆனால் இது ஒரு தற்காலிக தீர்வுதான். ஹார்முஸ் ஜலசந்தி நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டால் இந்தியா மாற்றுப்பாதைகளை தேட வேண்டியிருக்கும். ரஷ்யாவிலிருந்து வரும் வடக்கு கடல் பாதை அல்லது ஆப்பிரிக்காவை சுற்றி வரும் நீண்ட பாதை. ஆனால் ஆப்பிரிக்காவை சுற்றி வருவது 20 நாட்களை பயணத்தை அதிகரிக்கும். செலவும் பல மடங்கு கூடும். இதனால்தான் இந்த துணிச்சலான குறுக்கு வழி இந்தியாவிற்கு தேவைப்பட்டது. இப்போது மக்களிடையே எழும் சில பொதுவான கேள்விகளை பார்ப்போம். முதலாவதாக, ஈரான் ஏன் இந்திய கப்பல்களை தாக்குகிறது? உண்மையில் ஈரான் இந்தியாவை தனது எதிரியாக கருதவில்லை.
ஆனால் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையையும் முடக்க நினைக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, இந்திய கடற்படை ஏன் அந்த இடத்திற்கு சென்று பாதுகாப்பு கொடுக்கவில்லை? ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி. அங்கே இந்திய போர்க்கப்பல்கள் அனுமதியில்லாமல் நுழைவது போர் பிரகடனமாக பார்க்கப்படும். எனவேதான் வணிக கப்பல்கள் இதுபோன்ற தந்திரங்களை கையாள்கின்றன. மூன்றாவதாக, இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் சர்வதேச கடல் சட்டங்கள் என்னவாகும்? இதற்கான பதில் போர் முடிந்த பிறகுதான் கிடைக்கும். அடுத்த சில வாரங்களில் என்ன நடக்கப் போகிறது? ஷென்லாங் கப்பலின் வெற்றி மற்ற மாலுமிகளுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளது. ஆனால் ஈரானின் கண்காணிப்பு இப்போது 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் நாட்களில் மற்ற கப்பல்கள் எப்படி இந்த பாதையை கடக்கப் போகின்றன என்பது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அரசு அறிக்கைகள் கூறுகின்றன. போர் என்பது ஆயுதங்களால் மட்டுமல்ல, இது போன்ற புத்திசாலித்தனமான நகர்வுகளாலும் தான் வெல்லப்படுகிறது என்பதற்கு ஷென்லாங் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சுருக்கமாக சொன்னால், இந்திய மாலுமியின் இந்த செயல் வெறும் தந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு. 1.35 லட்சம் டன் எண்ணெயை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததன் மூலம் அவர் இந்திய பொருளாதாரத்தின் ஒரு சிறிய சரிவை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். மயூரி நாரி கப்பலில் உயிரிழந்த மாலுமிகளுக்கு நமது அஞ்சலியை செலுத்தும் அதே வேளையில் ஆபத்தான சூழலில் துணிச்சலாக செயல்பட்ட இந்த இந்திய மாலுமியை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். கடலில் நடக்கும் இந்த போர் எப்போது முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்தியர்களின் சாமர்த்தியம் எப்போதும் கை கொடுக்கும் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற ஆபத்தான பயணங்கள் அவசியமா, அல்லது இந்தியா மாற்றுப்பாதைகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டுமா? உங்களோட மேலான கருத்துக்களை கீழே சொல்லுங்க. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திப்போம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால், துணிச்சலும் அறிவும் சேர்ந்தால் எப்பேற்பட்ட சவாலையும் முறியடிக்கலாம் என்பதற்கு இந்த இந்திய மாலுமியே சாட்சி.